ஆர்எஸ்எஸ் வானளவையாக புகழ்ந்த தமிழ்நாட்டுடைய முக்கியமான அரசியல் கட்சி தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருமாவளவன். அவங்க தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய கொள்கைக்காக இந்தியா முழுவதும் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு ஆர்எஸ்எஸ். இதே சிபி ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதா கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வாவதற்கு அவருடைய திமுக, விடுதலை சிறுத்தைகள், பாஜக கூட்டணியில் இருந்து நல்லக்கண்ணு ஐயாவை தோற்கடித்து சிபி ராதாகிருஷ்ணனை எம்பி ஆக்கின கட்சி எந்த கட்சி? இவங்க பாஜக கூட கூட்டணியே வச்சது இல்லாத மாதிரியும், இவங்களுடைய கொள்கையே இந்துத்துவாவை எதிர்க்கிற மாதிரியும், இவங்களுடைய லட்சியமே பிஜேபி ஒழிக்கணுங்கிற மாதிரி ஒரு அப்படின்னா ஏற்கனவே இணைந்திருந்தவர் தானே நீங்க. இப்போ இந்த இடத்துல விமர்சனம் பண்ணலாம், சீமான் தான் இவங்களை விமர்சனம் பண்ணலாம். யாரு கூடயும் கூட்டணி வைக்கல, தெருவில் பேர் இருந்தாலே நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்லி தமிழகத்தை சேர்ந்த தமிழ் சாதிகள் பேரை தான் எடுக்கிறாங்க. பானை சிலத்திலும் ஜெயிச்சிருக்காரு. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவித்த உடனே திமுக கொண்டு வெளியே அனுப்பிடுவாங்களா? அனுப்பதான் முடியுமா? விஜயோடைய உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு ரசிகர் உயிரை எடுக்கிற அளவுக்கு பவுன்சர்கள் போனதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டப்படி வழக்கு பதிவு பண்ணோம். அரசியலுக்கு வந்திருக்கிறார். இந்த மாதிரி வழக்குகள் சங்கம் முதல்ல கொஞ்சம் பதட்டம் இதெல்லாம் இருக்கும். போக போக ஒரு வணக்கம். நம்மோடு முத்து ரமேஷ் நாடார் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். ஆர்எஸ்எஸ் அதிமுகவை வழிநடத்துது தவறு இல்லைன்னு சொல்லி எல்முருகன் மத்திய அமைச்சர், இணை அமைச்சர் சொல்றார். இந்த அளவுக்கு நடந்துக்கிறது அதிமுகவை நடந்து கொள்வது சரியான்ற மாதிரி அதிமுக மேல் இருக்கக்கூடிய அன்பின் பால், திராவிட இயக்கத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்றின் பால், பெரியார் அந்த கொள்கைகளை கொண்ட அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பால் இருக்கக்கூடிய அந்த நட்பின் பால் அவர் சில கருத்துக்களை முன்வைக்கிறார். ஆனா அதற்கு எதிர்ப்பு எழுது மதுரை மண்ணின் மைந்தர் செல்லூர் ராஜு அவர்கள் அவரு ஒரு பக்கமா போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பாதை மாதிரி சென்று விட்டார்ன்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவதுன்னு ஆர்எஸ்எஸ் வானளவையாக புகழ்ந்த தமிழ்நாட்டுடைய முக்கியமான அரசியல் கட்சி தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருமாவளவன். ஆர்எஸ்எஸ்ல திருமணமே செய்யாமல் கொள்கைக்காக 15,000 சுயசேவக் என்கின்ற தன்னார்வலர்கள் செயல்படக்கூடிய அமைப்பு ஆர்எஸ்எஸ். தலைவர் யாரு, பொதுச்செயலாளர் யாருக்காவது தெரியுமா? அவங்க தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய கொள்கைக்காக இந்தியா முழுவதும் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு ஆர்எஸ்எஸ். அப்படி அவங்களை மாதிரி தியாக உணர்வுடன் நாம் எல்லாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் பேசினா? திருமாவளவன் பேசினாரா? ஆமா, அவரது காணொலி எல்லாம் இருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி உயர்த்தி பேசியிருக்காரு. ஆமா, பேசியிருக்காரு. காணொலி வேணா உங்களுக்கு தேவைன்னா அனுப்புறோம், நீங்க நெட்ல இருக்கும். அப்படி பேசிய நபர் ஒண்ணு. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு துணை ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழருங்கிற அடிப்படையில் எல்லார்ட்டையும் தமிழர்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணுங்கிற அளவுக்கு எல்லா மக்களும் பேசுறாங்க, சமூகத்தில் எல்லாம் சொல்றாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கொடுக்க முடியாது, நாங்கள் கொள்கை ரீதியாக எதிர்ப்பான ஆள் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள். ஆனால் இதே சிபி ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதா கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வாவதற்கு அவருடைய திமுக, விடுதலை சிறுத்தைகள், பாஜக கூட்டணியில் இருந்து நல்லக்கண்ணு ஐயாவை தோற்கடித்து சிபி ராதாகிருஷ்ணனை எம்பி ஆக்கின கட்சி எந்த கட்சி? விடுதலை சிறுத்தைகள், திமுக. இவங்க இன்னைக்கு புதுசா ஏதோ இவங்க பாஜக கூட கூட்டணியே வச்சது இல்லாத மாதிரியும், இவங்களுடைய கொள்கையே இந்துத்துவாவை எதிர்க்கிற மாதிரியும், இவங்களுடைய லட்சியமே பிஜேபி ஒழிக்கணுங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இவங்க அரசியல்வாதிகள். தேவைப்பட்ட நாளைக்கு பிஜேபி கூட விடுதலை சிறுத்தைகளை கூட்டணி வைக்கும். நாளைக்கு தேவைப்பட்ட அதிமுக இல்ல திமுகவே பிஜேபி கூட கூட்டணி வைக்கும். இதுதான் இவங்களுடைய இன்னைக்கு என்ன பிரச்சனை? அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக உருவாகி விட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வாக்கை 2 பேர் இந்த பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணி வாங்கின வாக்கு வங்கியை சேர்த்தால் திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது. அப்படிங்கிற அடிப்படையில் இவங்களுக்கு தோல்வி பயம் காரணமாக அதிமுக பாஜக கூட்டணி உருவான காலத்திலே பாருங்க, தொடர்ந்து ஒவ்வொரு கருத்துக்களை திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் சொல்லிட்டே வராங்க. இது இவங்களுக்கு தோல்வி பயம் வந்துச்சு. யாருக்கு? திமுக கூட்டணியில முக்கியமான தலைவருக்கு ஒண்ணு. 2வது, அதிமுகவையும் பிஜேபி பற்றி தவறுதலாக பேசிட்டு இருந்தா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அதிகமாக ஒரு சீட்டோ 2 சீட்டோ கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும், நமக்கு தேவை கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. மற்றபடிக்கு உண்மையாகவே தமிழகத்துல ஆர்எஸ்எஸ்ஐ வானளவையா புகழ்ந்த ஒரே தலைவர் அண்ணன் திருமாவளவன் தான். இல்ல, அதிமுகவை எந்த இடத்துலயுமே குறைச்சு மதிப்பிடல. ஆனால் பாஜகவோடு அதிமுக இணைந்தது தான் ஒரு கடுமையான அப்படின்னா ஏற்கனவே இணைந்திருந்தவர் தானே நீங்க.
இப்ப இந்த இடத்துல விமர்சனம் பண்ணா சீமான் தான் இவங்களை விமர்சனம் பண்ண, யாரு கூடயும் கூட்டணி வைக்கல நீ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விமர்சனம் பண்ற உரிமை அவருக்கு இருக்கு. ஆனால் இவருக்கு என்ன உரிமை இருக்கு? ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருந்தால்தானே நீங்க அந்த கூட்டணியில இருந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர் நல்ல கண்ணுவை வீழ்த்துறவங்க தானே நீங்க வந்து இன்னைக்கு ரெட்டின்னு ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க, அவர் வந்து எல்லாத்திட்டையும் ஆதரவு கேட்காரு. தமிழ்நாட்டில் ஜாதி பேரை போடக்கூடாதுன்னு சொல்லி தெருவில் பேர் இருந்தாலே நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்லி தமிழகத்தை சேர்ந்த தமிழ் சாதிகள் பேரை தான் எடுக்கிறாங்க. இப்ப கூட இந்த பக்கம் வர ஏதோ மேனன் தெருன்னு இருக்கு, படிக்கிறேன். ஆமா, அப்ப மேனனுங்கிறது ஜாதி கிடையாதா? அப்போ இந்த திருட்டு திராவிடர்கள் தமிழ் சாதிகளை ஒழிக்க வேண்டுங்கிற அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்காங்க. அவர் ரெட்டின்னு வரும்போது தமிழ்நாட்டில் ரெட்டின்னு போடக்கூடாதுங்க, இது திராவிடம் பண்ணுங்க. பெரியார்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் சாதி ஒழிக்கிறதுக்காக போராடினாருங்க. அதெல்லாம் சாதியை நீங்க எடுத்திருக்கீங்கன்னு சொல்றதுக்கு இந்த திராவிட தலைவர்கள் யாருக்காவது அவங்களுக்கு ஏதாவது கட்ஸ் இருக்கா? தமிழகத்தை சேர்ந்த ஒரு பச்சை தமிழர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணனை வந்து துணை ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. அப்போ தமிழங்கிற வகையில கட்சிக்கு அப்பாற்பட்டு தனியாக அவர், அதாவது திமுக சின்னத்தில் போட்டிட்டு எம்பி ஆனவர்கள் அண்ணன் திருமாவளவன், அவர் தனியா பானை சின்னத்தில் வந்து எம்பி ஆனவர். அப்போ நான் தமிழர்கள் அவர் ஆதரிக்கிறேன்னு சொல்றதுக்கு கூட அவரால் முடியலன்னா திமுகவுடைய அடிவடியாக திமுகவுடைய ஊதுகுழலாக அவர் எப்படிலாம் செயல்படுறாருங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. திருமாவளவனுக்கு அந்த மாதிரியான நிலைமை ஏன் இருக்குன்றது இப்ப அடிவருடி இந்த திமுகவுக்கு ஆதரவாளராகவே இருக்காரு. ஏன்னா பட்டியல் சமூக மக்களுக்கான எதிர்ப்பு, அவர்களுக்கான துன்புறுத்தல் வரும்போது கூட குரல் கொடுக்க மாட்டேங்கிற குற்றச்சாட்டு வச்சும் திமுக கூட்டணியிலேயே நீடிக்கிறார் அப்படின்னா அதற்கு என்ன காரணம்? என்னது காரணம்? பதவி தான் காரணம். தனக்கு தான் எம்பியாக ஆக வேண்டும், எம்எல்ஏயாக நமக்கு அதிகமான நம்ம கட்சியில் உள்ளவர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் திமுகவுக்கு தொடர்ந்து எதிராக, திமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து திமுக விட்டு இப்போ வெளியேறினா அவர் எந்த கூட்டணியும் அவரை வந்து போறது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கார். அதிமுக கூட்டணிக்கு போனால் பாஜக இருக்குன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்றது மாதிரி, இல்லை விஜய் கூட போனால் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குழப்பத்தில் திமுக கூட்டணியில் தன்னை தக்க வைத்துக் கொண்டு என்பதற்காக அதிமுக பாஜக கூட்டணியை வந்து தொடர்ந்து அவர் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காரு. அது வந்து ஒரு தெளிவான அரசியல் கிடையாது. அவர் வந்து அவருக்கு முதல்ல என்ன பேசு, அவர் ஒரு தமிழர், நான் வந்து தமிழர்களுக்காக பாடுபடுறேன்னு சொல்லும்போது தமிழகத்தை சேர்ந்த ஒரு தமிழர் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பதவி கிடைக்கும் போது திமுக நிலைப்பாடு எடுக்குதோ எடுக்கலையோ தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனை வந்து ஜனாதிபதி தேர்தலில் நான் ஆதரிச்சு ஓட்டு போடுன்னு அவரால் சொல்ல முடியல. சொல்லிட முடியுமா? கூட்டணியில் இருந்துகிட்டு கூட்டணியில் இருக்கிற இது அவர் தனியா அவரோட சின்னத்தில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று அவர் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக கிடையாது. அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது ஒரு தனியான கட்சி. இதே திருமாவளவன் அவர்களை பார்த்து ஒருத்தர் நீங்க திமுகன்னு கேட்டதுக்கு அவர் எவ்வளவு டென்ஷன் ஆனாரு. என்னை திமுக சொல்லல, எப்படி சொல்லலாம், என்னை திமுக சொல்லலாம். அவர் ஒரு பக்குவப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர், எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டாரு. பேட்டி கொடுக்கும்போது மிஸ்டர் கூலா இருக்கக்கூடியவர். நீங்க திமுகன்னு கேட்டதுக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு கொந்தளிச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பானை சிலத்திலும் ஜெயிச்சிருக்காரு. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவித்த உடனே திமுக கொண்டு வெளியே அனுப்பிடுவாங்களா? அனுப்பதான் முடியுமா? திருமாவளவன் ஆதரவு இல்லாம திமுகவால அரசியல் பஸ்ட் போட்டியிட முடியுமா? இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? டிவி கேமரோட மாநாடு 2வது மாநாட்டுல அந்த பவுன்சர்கள் தூக்கி ஒருத்தர் வெளியில போடுறாங்க. அதற்கு நான் அவரே கிடையாது வேற அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் நான் தான் அந்த மாதிரி தூக்கி போட்ட நபர், என்ன எதுவுமே அதில் நான் நல்லா தான் இருக்கேன். இது வந்து விஜய் அவர்கள் மேல் களங்கம் ஏற்படுவதற்காக போடப்பட்ட பொய் வழக்குன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. பொது வாழ்க்கைக்கு வந்தா இந்த மாதிரியான வழக்குகள் ஏற்படும் அப்படிங்கிறத தாண்டி திமுக இதை முன்னெடுக்குதுன்ற கருத்தை முன்வைக்கலாமா? அதாவது அந்த மாவட்ட செயலாளர் அப்படி ஒரு கருத்து அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாரு. டிவிகே மாவட்ட செயலாளர் உண்மையாகவே அந்த பவுன்சரை தூக்கி போட்டு எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னவர் மருத்துவ சான்றிதழ் கொடுத்திருப்பாரு. அவர் திடீர்னு விஜய மிகப்பெரிய அளவுக்கு நேசித்த ஒரு ரசிகராக அவர் வந்து விஜய் மேல உள்ள அன்புனால தான் நான் மேலே ஏறி போனேன், என்னை தூக்கி இப்படி போட்டுட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது இல்லை அப்படின்னு அவர் இல்லை அப்படின்னா காணொலியில் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு எல்லாமே. ஏன்னா எல்லா வீடியோவும் எல்லா கேமராவும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது திடீர் திப்புன்னு சொல்லி ஒருத்தர் வந்து அது நானே அவரே கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ அப்படி திமுக பின்னணியில் இருக்கிறதுக்கான சூழல் எப்படி இருக்கும்னா, அவருக்கு அடிபட்டுருச்சு, உங்க தலைவரை போய் நீ போய் தொட்டு பார்க்கறது கூட உன்னை விடலை, உன்னை தூக்கி வெளியே போட்டாங்க, உனக்கு முதுகெலும்பு உடஞ்சிருச்சு, இல்லை அங்கே இப்போ உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, நீ இனிமேல் அந்த கட்சியில் இருக்காத, உனக்கு வேணா நாங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் தரோம், நீ விஜய்க்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறதுக்கான சூழல் தான் இருக்குமே தவிர அந்த நபரே அவர் இல்லைன்னு சொல்றதுலாம் எப்படின்றது காவல்துறை தான் கண்டுபிடிச்சு உண்மையான நபர் யாருன்னு கண்டுபிடிச்சுட்டா பார்க்கணும். விஷயம் அவ்வளவுதான். அதாவது விஜயோடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு பவுன்சர் இருக்காங்க போறாங்க.
ரசிகர்களோட உயிருக்கு யாரு பொறுப்பு? அதான் ரசிகர் வந்து அவர் இல்ல அத்தனைக்கும் பாதுகாப்போட கிரீஸ் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க. இவங்க அதெல்லாம் தாண்டி ஏறி குதிச்சு போய் பார்த்திருக்காங்க. அப்போ அந்த பவுன்சர் என்ன நினைப்பான், பவுன்சருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்பது என்ன, விஜயை காப்பாற்றணும். அப்போ திடீர்னு ஒரு ரசிகர் பொருளை யாரோ ஒருத்தர் மேல வந்து ஏதாவது தவறு நடந்துடக்கூடாதுங்கிறக்கா தூக்கி வீசுறது தப்பு. அவங்க தெளிவாக கொஞ்சம் பிடிச்சி இறக்கி விட்டுருந்துருந்தா இந்த பிரச்சனை வராது. அது அந்த சூழல்ல அப்படி ஆயிடுச்சு. விஜயோடைய உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு ரசிகர் உயிரை எடுக்கிற அளவுக்கு பவுன்சர்கள் போனதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டப்படி வழக்கு பதிவு பண்ணோம். விஜய் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த மாதிரியான வழக்குகள்லாம் ஈஸியா எதிர்கொண்டு நீதிமன்றத்துல வந்து அவர் சின்ன வழக்கு இதுக்கே கதறிக்கிட்டு மறுபடியும் அறிக்கைகள்லாம் விடுறாங்க இல்லன்ற மாதிரி இவங்களும் பதில் சொல்றாங்க. அது அரசியலுக்கு வந்த பிறகு இந்த மாதிரியான வழக்குகள்லாம் சகஜம் தானே. அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு நபர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். இந்த மாதிரி வழக்குகள் சங்கம் முதல்ல கொஞ்சம் பதட்டம் இதெல்லாம் இருக்கும். போக போக ஒரு நிறைய வழக்குகளை சந்திக்கும் போது சரியாயிருவாரு. அவ்வளவுதானே. மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். நன்றி.